மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். உல்லாச பூவாகிறோம் anytime ஜில்லாகி சந்தோஷ சிறகாகிறோம் many time ரெயின்போ சாலையில் சின்ன சின்ன பௌர்ணமி தித்திக்கிற ரசனைகள் தீராதே பீச் மணல் சுடவில்லை காதலர்கள் நடக்கையில் முட்டுவிடும் பூக்களே குட் மார்னிங் கேண்டில் டின்னர் போலாச்சு விண்மீன் கூட்டம் இரவில் ஹார்ட்டின் உள்ளே பட்டர்ஃப்ளைஸ் காதல் செய்யும் உறவில் உல்லாச பூவாகிறோம் anytime. டேய் நெட்டையா, அப்படி பார்க்காத, நீ அடங்கவே மாட்டியா? மகி, நீ சந்தோஷமா இருக்கியா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியா? என்னடா இப்படி கேக்குற? நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட இத்தனை வருஷ பர்த்டேல இந்த பர்த்டே தான் என்னால மறக்கவே முடியாது. That 23 gifts were really awesome. தலையிலேந்து கால் வரைக்கும் நீ கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். இவ்வளோ நாள் நான் உன் மேல காமிச்ச லவ் ஒரே நாள்ல பீட் பண்ணிட்டியேடா. நீ என் மேல இவ்வளவு நாள் வச்சிருந்த லவ் அஃபெக்ஷன் எதையுமே நான் புரிஞ்சுக்கல. இப்பதான் மகி புரிஞ்சுக்கிட்டேன். நோ நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. மை அப்ரோச் டுவர்ட்ஸ் யூ வாஸ் நாட் ப்ராப்பர். மகி, இது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோவேன், இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். பசிக்குது மகி, வா வா சாப்பிடலாம். மகேஷ், ப்ளீஸ் 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 மகேஷ் மகேஷ் ஒரு நிமிஷம் கேளு மகேஷ். என்ன? ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. கண்ணை மூடு. மறுபடியுமா? அலையாத, கண்ணை மூடு. ஹேய் ஹே, கோல்ட் செயின். பிள்ளையார் டாலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் டாலர் மகி. தேங்க்யூ சோ மச் மகி. நான் கொடுத்த கிஃப்ட்ஸை விட நீ வந்து ட்ரிபிள் மடங்கு காஸ்ட்லியா கொடுத்துருக்க. தேங்க்யூ சோ மச் மகி. திஸ் இஸ் ஆல் நத்திங். நான் உனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில் போறோம், மத்ததெல்லாம் அப்புறம். வா. சார், மே கம் இன்? குட் மார்னிங் சார். நாட் யூ குட் மார்னிங், இட்ஸ் a bad morning. சார், என்ன சார் ப்ராப்ளம்? உங்களை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆபீஸ்ல எதுவும் சரியில்லை, யாரும் சரியில்லை, யாருமே வேலை பார்க்கறதா இல்ல. எஸ் சார், இன்ஃபேக்ட் நானே அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். Will you please shut your mouth மகேஷ்? அந்த லிஸ்ட்ல நீ இருக்க. இதா பாரு, மறுபடியும் ஒரு புயல் வீச போகுதியா? ஹெட் ஆபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணா இந்த வாட்டி ஏ சீட்டு சேர்ந்துக்கலையும். சார், ஹவுசிங் லோன் ஃபைல் சார். என்னாச்சு? வேற ஏதாவது, ஐ மீன் நான் பேமெண்ட்டா சார்? ஆமையா, ஹியூஜ் அமௌண்ட். ஏய்யா, ஆபீஸ்ல என்னதாயா பண்றீங்க? ஃபாலோ பண்ணவே மாட்டீங்களா? கம்பெனி இழுத்து மூடிட்டு தான் வேற வேலை பாப்பீங்களா? சாரி சார், ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் எல்லாமே சொர்ணாவதி தான் பாக்குறாங்க. அவங்களும் இப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல போயிருக்காங்களே. அதனால நம்ம எல்லாருமே போய் பிரசவ ஆஸ்பத்திரியில உட்காந்துருவோமா? சொர்ணவதி லீவ்ல போனா வேற யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஆபீஸே தேவல போல இருக்கு. ஏய்யா, சொர்ணவதி லீவ்ல போனா ஆபீஸ் கதி அதோ கதி, அவ்வளவுதானே? சொல்லுங்க சார், நானே பாக்குறேன். லோன் அமௌண்ட் முடிகிற வரைக்கும் வீடு நம்ம கிட்ட தானே சார் இருக்கும். ஐ மீன் ஹிப்போதிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட தானே சார் இருக்கும். குட் கொஸ்டின். ஆனா நம்ம கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட்ஸ், ஐ மீன் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ்.
என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா அந்த வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? சார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ் சார். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எப்படி சார்? ஒரிஜினல் தான் முதல்ல இருந்திருக்கு, வேற யாரோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஐ டவுட் சுந்தரேசன். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனாரே அவரா சார்? சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? லோனை ரெக்கவர் பண்ணி ஆகணும், அதான் நம்மளுக்கு முதல் வேலை. சார், இன்வெஸ்டிகேஷன் அப்புறமா பண்ணிக்கலாம் சார். வேற வழியே இல்ல, ஷூரிட்டி போட்டவரை கண்டிப்பா புடிச்சே ஆகணும். நோட் பண்ணிக்க. மிஸ்டர் மாதவன், 18/2, கணபதி காலனி. சார், அவர் என் மாமனார் சார். அவரா ஷூரிட்டி போட்டாரு? என்ன மகேஷ், எம்பாரசிங்கா இருக்கா? நான் வேணா வேற ஆள டீல் பண்ண சொல்லட்டுமா? இல்ல சார், நானே பாக்குறேன் சார். நோ காம்ப்ரமைஸ் மகேஷ், போ. அடுத்து யாரு? பிரவீன், உடனே உள்ள வா. மகி, வாங்க ஆண்டி. ம், என்ன ஆண்டி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என் மூஞ்சில தான் ஓடுதா இல்ல கீரை எண்ணெய் பாக்கிறதுக்கு கீரைக்காரி மாதிரி இருக்கா? ஏண்டி அப்படி பேசுற? நீ கீரைக்கரை இல்ல, எப்பவுமே அதிர்ஷ்டசாலிதான். ஆனா உன் முகத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே மகி. சேஞ்ச் தெரியுதா? காலையில அங்கிள பார்க்க வரும்போது பவுடர் போட மறந்துட்டேன், அதான். ஃபேஸ் டல்லா இருக்கா? பவுடர் போடுறதெல்லாம் ஆர்டிபிஷியலா இருக்கும், போடாமலே உன் முகத்துல ஒரு பூரிப்பு தெரியுது. ஐய், என்ன ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அன்னைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளே ஏதோ சேஞ்சஸ். என் கூட பேசுறவங்க பழகுறவங்கலாம் நான் மாறிட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீயும் மகேஷும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, காலையில எதுக்கு அங்கிளை தேடி வந்த? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ச்சே, அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆமா, அந்த பிரகஸ்பதி எங்க ஆளையே காணோம். அவனை பத்தி என்ன சொல்றது? நீ அன்னைக்கு அவனை பத்தி சொன்னப்போ அசால்ட்டா இருந்துட்டேன், இப்ப அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன அசால்ட்டா எடுத்துக்கிட்டீங்க? புதிர் போடாம சொல்லுங்க ஆண்டி. புதிரெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு உன் தங்கச்சி அபிக்கும் நவீனுக்கும் இடையில பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்ன. எனக்கும் அபி மேல அபிமானம் இருந்தது. ஆனா இப்போ ஏமா பேசாம இருக்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல ஆண்டி. இப்ப நான் எல்லார் மேலயும் அன்பா இருக்கேன்னா அது காரணமே நீங்க தான். நீங்க என் குரு, டீச்சர். இன்ஃபேக்ட் நவீனி அபியை பத்தி பேசுறதுக்கு தான் காலையில அங்கிள பார்க்கவே வந்தேன். ஐயோ, அந்த தப்ப மட்டும் பண்ணிடாத மகி, அதுக்கப்புறம் பிரளயமே வந்துரும். இது சொல்லலைன்னா எங்க வீட்ல பூகம்பமே வெடிச்சிரும். ஏய், என்னடி இப்படி சொல்ற? ஏதாவது ஏடா கூடம் ஆயிடுச்சா? அன்னைக்கு நவீன் இன்டர்வியூ போறதுக்காக மகேஷ்டேந்து வண்டி வாங்கியிருக்கான். அதுல அவன் அபியை ஏத்திக்கிட்டு 2 பேரும் காலனி ஃபுல்லா சுத்தி இருக்காங்க. வண்டியில போறதும் தப்பு இல்ல, ஆனா இன்டர்வியூ போறவனோட அபிக்கு என்ன வேலை? அதுதான் என் கொஸ்டினே. டவுட் வராத எனக்கே டவுட் வந்துருச்சு. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு அபிக்கு ஏதோ சாங் ரெக்கார்டிங்கா, இவன் அவளை டிராப் பண்ண போயிருக்கான். ஓ, அவ்வளவுதானா? அப்போ அபி கூடிய சீக்கிரம் பாப்புலர் சிங்கர் ஆயிடுவா. ஓகே ஓகே. என்ன ஓகே? இந்த பையன் அபியை மட்டும் டிராப் பண்ணல, இவன் இன்டர்வியூ டிராப் பண்ணிட்டு வந்திருக்கான். என்னது, இன்டர்வியூக்கு போலியா? அபி ரெக்கார்டிங் போறதுக்கும் இவன் இன்டர்வியூ போறதுக்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அபி நல்லா பாடி பெரிய சிங்கரா வரணும்னு இவரு கோயில் கோயிலா போயிருக்காரு. இவன் என்ன லூசா? இவன் பாடுற பாட்டை பத்தி கவலைப்படாம அவ பாடுறத கேட்க போயிருக்கான். ஆமா, இவன் இன்டர்வியூ போகாதது அங்கிளுக்கு தெரியுமா? ஐயோ, தெரியாது, நீயும் சொல்லிடாத. ஆண்டி, தப்பு பண்றீங்க. இது அங்கிள்கிட்ட சொல்லியே ஆகணும். மகி, நானா போய் அங்கிள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா அவர் என்ன துருவி துருவி கேட்டார்னா கம்பல்ஷன்ல சொன்னாலும் சொல்லிடுவேன். மகி, ப்ளீஸ் சொல்லாத. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்.